வெல்கம் ஈஸ்டர்ன் மாடலர் கிச்சன். நாம் இப்போ பார்க்குற ஒரு கிச்சன் வந்து கோயம்புத்தூரில் பண்ண ஒரு கிச்சனை நம்ம பார்க்குறோம். இந்த கிச்சனுடைய விண்டோ டோர் எல்லாம் 8 ஃபீட் ஹைட் வரும். இந்த கிச்சனுடைய சைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 16x16 வரக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான கிச்சனை நாம் இப்போ பார்க்குறோம். இந்த கிச்சனுக்கு வரக்கூடிய டோர், அதாவது ஷட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர் டஃப் அக்ரிலிக் அப்படின்னு சொல்லிட்டு இம்போர்ட்டட் ஃப்ரம் ஜெர்மன்லேருந்து வரக்கூடிய ஒரு ஹை கிளாஸி ஃபினிஷிங்கில் வரக்கூடிய கிரே கலரில் வரக்கூடிய ஒரு டோர். இந்த ஃபினிஷிங் எல்லாமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த கிச்சனுக்கு ஹேண்டில் வராதது, அதனால் கோலா ப்ரொஃபைல் கொடுத்துருக்கோம். இந்த கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா நேனோ ஒயிட்டில் பியூர் ஒயிட்டில் வரக்கூடிய கவுண்டர் டாப் வருது. நெக்ஸ்ட் நாம் வந்து இந்த கிச்சனுடைய ஹாபை பார்க்க போகிறோம். இது ஒரு 4 பர்னர் ஹாப். ஃப்ளைம் ஃபெயிலியர் டிவைஸ் அப்படின்னு சொல்லி பாலோ மற்றபடி கேஸ் லீக் ஆனாலோ ஆட்டோ கட் ஆஃப் ஆகிற டெக்னாலஜியில் வரக்கூடிய ஹாப் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நாம் வந்து இப்போ ஒரு 90 சென்டிமீட்டர் வைடு உள்ள ஒரு கெஸ்டர் கண்ட்ரோலில் உள்ள ஒரு சிம்னியை நம்ம பார்க்குறோம். இந்த சிம்னியோட ஆயில் கலெக்டரை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ஆயிலெலாம் இதில் கலெக்ட் ஆகிருப்பாருக்க, நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஆயில் கலெக்டர் நமக்கு யூஸ் ஆகும். அப்படியே இதை ரிவர்ஸில் நம்மளுடைய கையை மூவ் பண்ணோன்னா இது வந்து ஆட்டோ க்ளோஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நாம் வந்து இந்த கிச்சனுடைய ஃப்ரண்ட் வியூ, ஹாபுக்கு கீழே இருக்கிற வியூவும் பார்க்குறோம். எல்லாமே டேண்டமாக கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஆயில் புல் அவுட் வந்து 2 லேயர் ஆயில் புல் அவுட்டு. இந்த ஹாபுக்கு கீழே வரக்கூடிய டேண்டம் ட்ராவர்ஸ் எல்லாமே வந்து ட்ராவராக கொடுத்துருக்கோம். இந்த கிச்சனில் ஒரு பியூட்டி என்னென்னா, ரொம்ப நேர்த்தியாக கிச்சனுக்கு வரக்கூடிய திங்ஸ் எல்லாமே அடுக்கி வச்சுருப்பாங்க. இந்த கிச்சன் பெரிய சைஸ் கிச்சன், அதே அளவுக்கு ரொம்ப நேர்த்தியாக வந்து டேண்டம் ட்ராவர்ஸ்க்குள்ள ஒவ்வொரு கிச்சன் ஐட்டத்தையும், நமக்கு சமைக்கிற ஐட்டத்தையும் ரொம்ப நேர்த்தியாக அடுக்கி வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற ட்ராவர்ஸ் எல்லாமே அப் டு 70 kg வரைக்கும் வெயிட்டு தாங்குகிற ட்ராவர்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நாம் இந்த கிச்சனுடைய லெஃப்ட் சைடு நம்ம பார்க்குறோம். இதை ஒரு ரோலிங் ஷட்டர், பிளாக் கலர் ரோலிங் ஷட்டர் கொடுத்துருக்கோம். ரோலிங் ஷட்டருக்கு உள்ளாடி மிக்ஸி, கிரைண்டர் எல்லாமே அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கு. இந்த ரோலிங் ஷட்டர் சைடும் நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் கார்னர் வருது. அந்த ஸ்ட்ரெயிட் கார்னருக்குள்ள உட்டன் ஷெல்ஃப், அட்ஜஸ்டபிள் உட்டன் ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு அண்டர்சிங் ஆர்ஓ கொடுத்துருக்கோம். இந்த இடத்துக்கு தகுந்தது மாதிரி ப்ரொஜெக்ஷன் ஆகி வர்றதுனால அண்டர்சிங் ஆர்ஓ அங்கே கொடுத்து, சிங்கு நீங்கள் பார்க்குறீங்க. சிங்குக்கு கீழே டிட்டர்ஜென்ட் ஹோல்டர், வேஸ்ட் பின் எல்லாம் கொடுத்துருக்கு. சிங்குக்கு லெஃப்ட் சைடு டிஷ்வாஷர் இருக்குது. இந்த டிஷ்வாஷருக்கு வந்து ஃப்ரீ ஸ்டாண்டிங் டிஷ்வாஷரை இன்பில்ட்டாட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு டால் யூனிட்டும், அந்த டால் மாஸ் ஸ்டோரேஜ் யூனிட்டும், அந்த ஸ்டோரேஜுக்கு உள்ளாடி 3 டேண்டம் ட்ராவர், ப்ரோமோஷன் ட்ராவர் கொடுத்துருக்கோம். இந்த ப்ரோமோஷன் ட்ராவர் ஒவ்வொன்றுமே 40 kg அப் டு 40 kg வரைக்கும் வெயிட் கேரி பண்ணுற மாதிரியும், ரொம்ப ஸ்மூத்தாக க்ளோஸ் ஆகிற மாதிரியும் இருக்கும். இந்த செட்டப் வந்து எங்கே வேணாலும் நாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப்பர் கேபினெட் வால் யூனிட் பார்க்குறோம். இந்த கிச்சனுடைய வால் யூனிட் நார்மலான கிச்சன் ஹைட்டோடைய வால் யூனிட்டை விட ஹைட்டாக வர்றதுனால டபுள் ஷெல்ஃபு கொடுத்துருக்கோம். எல்லாமே அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃபு தான். நம்மளுடைய கஸ்டமைஸுக்கு தக்கவாறு நாம் வந்து அதை ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நாம் வந்து இந்த மாடுலர் கிச்சனுடைய
ஃப்ரண்ட் சைடு பார்க்குறோம். சிம்னிக்கு லெஃப்ட்டும் ரைட்டும் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஒரு நேர்த்தியான அரேஞ்ச்மெண்ட்ஸை நீங்கள் வந்து சிம்னிக்கு லெஃப்ட்டும் ரைட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ரைட் சைடு வரக்கூடிய வால் யூனிட்டை பார்க்குறோம். எல்லாமே உட்டன் ஷெல்ஃபில் வச்சுருக்குறோம். வேறு மெக்கானிசம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கஸ்டமைஸாக பண்ணணும் அப்படின்னாலும் நாம் வந்து பண்ணிக்கலாம். மாடுலர் கிச்சனை பொறுத்தளவில் நமக்கு என்ன தேவையோ அதை எந்த இடத்துல தேவையோ அதை நாம் மாடுலர் கிச்சனில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இதே கிச்சனை வேறு ஒரு ரூமில் ஃபிக்ஸ் பண்ண சொன்னால் கூட ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து பேஸ் கேபினெட்டில் வரக்கூடிய யூனிட்டை நீங்கள் பார்க்குறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இன்பில்ட் ஓடிஜி அண்ட் மைக்ரோ ஓவன் பார்க்குறோம். இந்த ரெண்டுமே ஓடிஜியில் வந்து ஆயில் இல்லாமல் குக் பண்ணுறதுக்கும் கேக் பேக்கிங் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோல் தான் இந்த மைக்ரோ ஓவனும் ஃப்ரீ ஹீட்டிங் எல்லாமே இன்பில்ட்டாக வரும்போது நமக்கு ஒரு யூனிக் டிசைன் ஆட்டம் இதில் வந்துடும். அப்பர் கேபினெட் எல்லாமே ஹேண்டில் இல்லாமல் வர்றதுனால புஷ் டு ஓப்பனாக வருது. ஃப்ரிட்ஜுக்கு நெக்ஸ்ட்டு நாம் வந்து ஒரு மாஸ் ஸ்டோரேஜ் யூனிட்டை கொடுத்துருக்குறோம். டயாஸ் மாடலில் பாருங்கள். எல்லாமே உட்டன் ஷெல்ஃபில் கஸ்டமைஸ் பண்ணி உட்டன் ஷெல்ஃப் வச்சுருப்போம். இந்த கிச்சனில் இது ஒரு சிட்டிங்காக நம்ம இருக்கிறதுக்கும் அதுக்கு கீழே பிலோவாக 2 ட்ராவர்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். நாம் இதில் இருந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துக்கிறதுக்காக வேண்டி ரொம்ப ஹெவியாட்டும் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த கிச்சனில் வர ஐலண்டில் விக்கர் பாஸ்கெட் 2 கொடுத்துருக்கோம். ஆனியன் அப்புறம் வந்து டொமேட்டோ இந்த மாதிரிப்பட்ட திங்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வச்சுருக்கிறது. இந்த மாதிரி ஒரு கிச்சன் உங்களுக்கு எங்கே பண்ணணுன்னாலும் நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் பண்ணுவீங்கன்னு. தமிழ்நாடு, பெங்களூர், ஹைதராபாத் வரைக்கும் நாங்கள் பண்ணுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபோன் பண்ணுங்கள், உங்களோட டிசைன்ஸை அனுப்புங்க, உங்களுக்குள்ள டவுட்டை எங்களுக்கு கேளுங்க. கிச்சனை பற்றி என்ன டவுட் கேட்டாலும் உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக புரிகிற மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறோம். அதே போல் லைஃப் டைம் சர்வீஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ப்ரீமியம் ரேஞ்சில் உங்களோட ட்ரீம் கிச்சனை உங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு ஈஸ்டர்ன் மாடுலர் கிச்சனை காண்டாக்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.